இந்த பராபவம் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வரும். பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள். ஒரு நடிகர் முன்னிலை வகிப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு வைரஸ் காத்து நம்ம ஏப்ரல் மாதம் அந்த 14-15 தேதிகள் வரைக்கும் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்புகள் உலக அளவில் இருக்கும். இந்த பரவாட்டில் கடுமையான நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் எல்லாவற்றிலும் ஒழுக்கமாக இருந்துவிட்டால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதற்கு எதிராக சட்ட திட்டங்கள் கொஞ்சம் இறுக்கமாக கொண்டு வரும். அது வரக்கூடிய ஆண்டுல அப்படி நடக்கும். ஆலய வழிபாடு கை கொடுக்கும். இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். மனதிற்கு ஒரு வலிமையை உண்டாக்குவது ஆன்மீகமாகத்தான் இருக்கும். உலகிற்கும் வாழ் கண்ணஸ்ட டிவி நேயர்களே, எதிர் வருகின்ற தமிழ் புத்தாண்டு நம்முடைய தமிழர்களுக்கு, ஏன்னா தமிழ் புத்தாண்டுனாவே தமிழர்களுக்கு மட்டும்தான். இந்த தமிழ் புத்தாண்டு தமிழர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, எந்த விதமான படங்களை வழங்கிட போகிறது, எப்போதுமே ஒரு வரலாறை வச்சுக்கிட்டு தான் பேசுவாங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, என்னுடைய நண்பர் பிரபல ஜோதிடர் நங்கரோடு பஞ்சாப் அவர்கள் இணைந்து ஒரு கலந்துரையாடல் போல நாங்கள் 2 பேரும் பேசிக்கிறோம், சந்தேகத்தை சொல்லிக்கிறோம், தீர்த்துக்கிறோம். அது உங்களுக்கு விளக்கமாக இருக்கும். இது ரொம்ப எளிமையான ஒரு விஷயமா இருக்கும், புதுமையாக இருக்கும். அந்த நோக்கத்தோடு தான் இந்த இடத்துக்கு நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். இந்த பராபவ ஆண்டு உலகிற்கு போன்ற தமிழர்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இருளுடைய கருத்துக்களையும் முதல் முன்னுரையாக தொடங்கி தொடக்கத்தை அவரிடம் வழங்குகிறேன். மகிழ்ச்சியா. ஜோதிடத்துறையில பல ஆண்டுகள் ஆழ்ந்த அனுபவம் உடையவர். அந்த அடிப்படையில் பராபவ வருடத்தை பற்றி பேசுகிற போது, இந்த ஆண்டு ஆங்கில ஆண்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம தமிழாண்டுடைய இதை கூட மக்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கு. 2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு பராபவ வருடம் பிறக்கிறது. இப்போ விசுவாவசு வருடம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த விசுவாவசு வருடம் நடந்து பராபவ வருடம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே உலக அளவுல போர் மேகங்கள் சூழ்ந்திருப்பதை பார்க்கிறோம். காரணம் பாத்தீங்கன்னா, பராபவ ஆண்டு பிறக்கிறது செவ்வாய்க்கிழமை. செவ்வாய் அப்படின்னாலே போர் குணம் இல்லையா? ஒரு போருக்கு தளபதி, சேனாதிபதி எல்லாம் செவ்வாயை சொல்லணும். இன்னொரு தப்புன பார்க்கவையா, முழுமையா மரணையவையானே பரணையோஸ். கடந்த ஆண்டு விசுவாசம் ஆண்டு பிறக்கும்போது அமிர்த யோகத்தில், இந்த ஆண்டு பிறக்கும்போது முழுமையாக மரணையோகம். சதயம் நட்சத்திரம், சதய நட்சத்திரம், கும்பராசி சதயம் நட்சத்திரம் இல்லையா? ஆமா. தேய்பிறை துவாதசி. அப்படிப்பட்ட ஒரு நேரம் யோகத்தை காட்டுது பாருங்க. என்ன யோகத்தை காட்டுது பாருங்க. அப்போ எல்லாருமே எளிமையா நினைப்பாங்க, ஆனா இந்த ஆண்டுல நிறைய விஷயங்கள் புதைஞ்சிருக்கு. அப்ப நம்ம நேர்களுக்கு நம்ம சொல்லி ஆகும். நீங்கள் நானும் பேசிட்டு இருப்பே இந்த வேலை இருக்குது, யமகண்ட வேலை. இயற்கை கொண்டு சேர்த்து. ஆமா. அப்போ இது எல்லாமே எப்படின்னு ஒரு அமைப்பு பார்த்தோம்னா, இந்த ஆண்டு மக்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ஆண்டு அப்படின்னாங்க ஆகுது. இதுல இயற்கை அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இயற்கை சீற்றங்கள், நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்துருக்கு. ரிஷப லக்கணத்துல ஆண்டு பிறகு, கும்ப ராசியில ஆண்டு பிறகு, செவ்வாய் சனி சேர்க்கையோடு பிறகு. அதுதான் பிரச்சனையே. பூகம்பம் தானே செவ்வாய் சனி சேர்க்கைங்கிறது. உறுதியாக இப்போ தெளிவாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். நீங்க ஒரு கருத்தை சொல்லுங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஆற்காடு பஞ்சாங்கம் இருக்கு, நம்ம அத்தனை பேர் என்னன்னா அதுதான் மையமாக வச்சு செயல்பட்டு எது இந்த ஆண்டு பட மெசேஜ் இருக்கும். இந்த பராபவம் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி வரும். பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள். ஒரு நடிகர் முன்னிலை வகிப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கடுமையான ஒரு வைரஸ் காத்து இந்த பராபவ ஆண்டு நமக்கு வருவதற்கு காத்து கொண்டு இருக்கிறது. அந்த வைரஸ் காக்களுக்கு சித்தாவும் ஆயுர்வேதமும் தான் வைத்தியமாக இருக்க போகிறது. உலக அளவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக மாறுவதற்கு இந்தியாவிற்கு வாய்ப்புகள் உருவாகின்றன இந்த பராபவ ஆண்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெள்ளம். ஆனி மாதத்திற்கு பிறகு கார்த்திகை மாதத்திற்குள் கடற்கரையோர மாவட்டங்கள், சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரை மிகப்பெரிய ஒரு பாதிப்பினை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு மழை பொழிய போகிறது. ஒரு பயமுறுத்தலோடு தான் நான்கு பொறுக்கு. இதை பற்றி ஒரு கருத்து சொல்லுங்க.
நீங்க பஞ்சாங்கங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை அற்புதமா எடுத்து சொல்லிட்டீங்க மக்களுக்கு. இந்த ஆண்டு பிறக்கிற போது எப்படி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா, மேஷத்துல சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். உச்சமாக உச்சமாக உச்சம். உச்சமாக. ரிஷப லக்னம் பிறக்குது. ஆமா. மிதுனத்துல குரு பகவான் பெற்றிருக்கிறார். இந்த குரு பகவான் வந்து ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு கடகராசிக்குள்ள பயிற்சி அடைய போகிறார். பராபவ வருடம் ஆரம்பித்து வெகு விரைவிலேயே கடகராசிக்குள்ள குரு பகவான் போயிடுறார். சிம்மத்துல கேது பகவான் இருக்கமே அமர்ந்திருக்கிறார். இதை விட்டுட்டோம்னா கும்பத்துல வந்து சந்திரனும் ராகு எளிர் வேற கிரகங்களே கிடையாது. ஆமா. இந்த காலசர்ப தோஷம். அது காலசர்ப்ப தோஷத்திலையும் வல ஓட்டு காலசர்ப்ப தோஷம். ஓட்டு பார்த்தோம். ஏன்னா ராகுவுக்கும் கேதுவுக்கும் இடையில நீங்க மீனத்துல பாருங்க, சூரியன் அதாவது மீனத்துல சனி செவ்வாய் புதன், அப்ப மேஷத்துல சூரியன் சுக்கிரன் நீ பாத்தீங்கன்னா வல ஓட்டு உண்மை. காலசர்ப்ப தோஷம். இந்த வல ஓட்டு காலசர்ப்ப தோஷம் வருகிற போதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புதிய மாற்றம், அது அரசியலா இருக்கட்டும், ஒரு புதிய மாற்றம் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நடைபெறும் என்கிறது ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. அப்போ இது மிக முக்கியமான விஷயம். நீங்க சொன்னீங்க அது பிறக்கக்கூடிய வேலை பாருங்க, தேய்பிரை துவாதசியில் இருப்பாங்க. இவங்க தேர்தலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு தேதி பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம் அன்னைக்கு. அப்போ இந்த கிரக சூழ்நிலைகள் எல்லாமே ஏதோ ஒரு மாற்றத்தை நமக்கு அறிகுறியை கொடுத்துக்கிட்டே இருக்கு. இந்த வலவோட்டு விஷயம்தான் மிக முக்கியமாக ஒரு இப்போ மாற்றம் வரப்போகுத ஒரு ஜாம்பவனான பஞ்சநாதனோ இல்லை பரிதரனோ எதுவுமே நம்ம பேசல. நம்ம என்ன பேசுறோம்னா பஞ்சாங்கத்துல இல்ல தியானத்துல என்ன இருக்கு, கிரகநிலைகள் என்ன இருக்கு, நமக்கு தனிப்பட்ட கருத்து கிடையாது. நமக்கு எதுவும் தெரியாது. என்னன்னா நம்ம ஒரு ஆசிரியர் போல நாம் படித்ததை இந்த மக்களுக்கு பகிர்ந்துக்கிறோம். அப்போ மிகப்பெரிய நோய்க்கார நமக்கு இவர்கள் இருந்தாலும் மகிழ்ச்சி, அவர்கள் இருந்தாலும் மகிழ்ச்சி. நமக்கு கிரகங்கள் என்ன சொல்கிறதுன்னு பேசும். அதுதான் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த நாட்டிற்கு என்னவாகும்? இன்னொரு ஒரு குறிப்பா சொல்றாங்க ஐயா, பாலியல் தொல்லை மிக அதிகரிக்கும், அதிகபட்சமாக பரவாயில்ல. பெண்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். என்னன்னா இந்த எச்சரிக்கை பதிவை சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நான் வழிகாட்டிலையா நம்ம இவங்களுக்கு. அப்போ பெண்கள் மிக எச்சரிக்கையாக இருக்கணும். வன்கொடுமை மிக அதிகரிக்கும். காவல்துறை கைகள் வந்து இந்த நேரத்தில் ஓங்க ஆரம்பிக்கும். காவல்துறையினுடைய கைகள் ஓங்கவில்லை என்றால் மேலும் மேலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும். பொருளாதார நிலையில் பார்த்தீங்கன்னா பண தட்டுப்பாடு ஒரு மக்களுக்கு. இப்ப பணப்புழக்கம் இருக்கு பாருங்க, அந்த பணப்புழக்கம் குறைய ஆரம்பிக்கும். குரு பகவான் வந்து லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல வருகிற போது எப்படி பொருளாதார தட்டுப்பாடு வர முடியும், என்ன காரணம்னு இருக்கிறாங்க. ஏத்துக்கா ஏன்னா பொதுமக்களுக்கு இப்ப நீங்கள் நானும் பேசிக்கொள்வது ஒரு பொதுமக்களுடைய ஒரு ஐயங்களை நாமளே சொல்ல போறோம். அதுக்குரிய விடையும் நாமளே சொல்ல போறோம். இப்போ 2ஆம் இடத்துல இருக்கும்போது இருக்கார். மே மாதம் 26ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு வந்தார், உச்சமாக போறார். அதே நேரத்தில் 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் கேது இருக்காரு. நீங்க தான் சொன்னீங்க, இப்போ காலசிரம தோஷம் இருக்கு, வல ஓட்டு காலசிரம தோஷம். இந்த கிரகங்களை சஞ்சரிச்சிட்டு இருக்காங்க. இந்த என்னன்னா ஒவ்வொரு காலகட்டமும் நாட்கள் நகர நகர, மாதங்கள் நகர நகர கிரகங்கள் நகர்ந்து கொண்டிருப்பார்கள். அப்போ அவர்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்களோ அதற்குரிய பலன்களை அவர் கொடுத்தார். அப்போ குறிப்பிடுவதற்கு ஆணி மாதத்திற்கு பிறகு ஒரு பேரழிவு காத்து கொண்டிருக்கிறது. அது மழை நீருக்கு வந்து தேக்க முடியாத அளவிற்கு இன்னும் வசதிகள் நமக்கு கிடையாது. மழை பெய்துக்கிட்டே இருக்கும், கொட்டிக்கிட்டே இருக்கும், வான்மண்டலம் அப்படியே கொத்துட்டு போன மாதிரி இருக்கும். அந்த நீர்கள் வீணாய் கடல் தம்பி கலக்கும். இந்த நிலை தான் இந்த ஆண்டிலும் கூறப்படுகிறது. அப்ப ஆணி மாதத்திற்கு பிறகு பணத்தட்டுப்பாடு சொல்றோம் பாருங்க, இதுக்கு ஒரு என்ன காரணம் அப்படின்னு நான் பாக்குறேன்னா, லக்னாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரன் 12ல மறைஞ்சிட்டார். ஒருவருக்கு நல்ல பண வரவு வேணும்னா குருவுடைய அருள் வேணும், சுக்கிரனுடைய அருள் வேணும். அப்போ இதுல வந்து தினந்தோறும் பண வருமானம் வேணும்னா புதனுடைய அருள் வேணும். தினந்தோறும் பணத்தை தரக்கூடிய புதன் பகவான் நீச்சமாக போய் உட்கார். அதே மாதிரி லக்னாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிரனும் 12ல மறைஞ்சிருந்தார். அப்போ பண தட்டுப்பாடு. இந்த தட்டுப்பாடு எப்படின்னா லிக்யூடு கேஷ் தட்டுப்பாடு. இப்ப டிஜிட்டல் மயம் ஆயிட்டதுனால அந்த வகையான பணப்புழக்கங்கள் இருந்தால் ஒரு பண தட்டுப்பாடுங்கிறது கரன்சி நம்ம தட்டுப்பாடுகள் நமக்கு இருக்கும். ஆனா ஆண்டுடைய பிற்பாதி பிறந்த பண வரவு கொடுத்து பாதி வேணா இவங்களுக்கு தட்டுப்பாடு வரலாமே தவிர பிற்பாதி ஒரு பண வளர்ச்சி கொடுக்கும். தொழில் வளர்ச்சி எடுத்தோம்னா கூட ஆண்டுடைய 2ஆம் பகுதியில தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கு. அதே உலக அளவுக்கு இந்தியா வல்லரசாக மாறக்கூடிய அளவிற்கு ஒரு வாய்ப்புகள் உருவாக காத்துட்டு இருக்கு. அணு ஆயுத வளர்ச்சியில வந்து நம்ம வந்து கொஞ்சம் மேலோகி போவோம்.
உலகமே வியக்குகின்ற அளவிற்கு இந்தியாவுடைய நிலைப்பாடு, தேசத்தின் நிலைப்பாடு. அப்போ எல்லையோரம் வந்து இந்த ஆண்டில் மிகப்பெரிய பாதிப்புகள் இருக்கும். சீனா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் 3 நாடுகளுமே நம்ம தொந்தரவு பண்ணிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம பதிலடி கொடுத்துட்டே இருப்போம். அதே தேச அளவில் பார்த்தீங்கன்னா, சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னா, ஈரான், ஈராக், எகிப்து இவங்களாம் என்னன்னா, இந்த முறை ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுவாங்க. துபாய்லாம். அப்படி ஒரு நிலைப்பாடு இந்த பாட்டு பஞ்சாங்கம் சொல்லுது. ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பராபவான்னு பஞ்சாங்கம் இப்பதான் தயாரிக்கிறார். தயாரித்து விடுறாங்க. இதுக்கு முன்னாடி அதுக்குரிய காரணங்கள், காரியங்கள் உருவாக்க ஆரம்பிச்சு. அதான் ஈரான், ஈராக். அப்போ பஞ்சாங்கத்தை நம்பிதானே ஒண்ணமோ? நிச்சயமா. கிரகங்கள் நம்பிதானே ஆகணும். கிரகம் தானே வழிகாட்டிட்டு இருக்காங்க. இந்த கிரகம் இங்கே சஞ்சரிக்கின்ற போது நமக்கு இந்த விதமா பலன்களை வாழ்வார். நிச்சயமா. புரியுங்களா? அது பார்த்துட்டு இருக்கோம். பராபவ ஆண்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே கிரகங்கள் அப்படி அமைஞ்சு போச்சு. விசுவாவசு வருடத்திலேயே 5 கிரகங்களின் கூட்டணி நடந்துச்சு பாருங்க கும்பத்துல. இதுதான் போர் மேகங்கள் சூழறதுக்கு ஒரு காரணம். 6 கிரகங்கள். ஆமா. இப்போ இதுல என்ன ஆகுதுன்னா, செவ்வாய் வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி, அதாவது பராபவ ஆண்டு ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே செவ்வாய் மீனத்துல, சூரியன் மீனத்துல, சனி மீனத்துல. இது என்ன ஆகும்னா, பொதுவா இந்த கூட்டணி வந்து ஒரு உலக அளவுல பெரிய பெரிய வியாதிகளை உருவாக்கக்கூடிய அமைப்புள்ள கூட்டணி. அதுதான் சொல்லுது. அதுதான். அப்போ அது ஒரு பாதிப்பு இருக்கு. இரண்டாவது, செவ்வாய் சனி சூரியன் சேர்கிற போதெல்லாம் அந்த போர் மேகங்கள் சூழ்வது, அணு ஆயுதங்கள் அதிகம் பயன்படுத்துவது நிறைய நடக்கும். நம்ம நேரம் என்ன சொன்னாங்க? இதுல என்ன விஷயம் சொல்ல வரீங்கன்னா, அணு ஆயுதங்கள் அதிகம் நடக்கும்னா அந்த காலகட்டத்துல நம்ம ஏப்ரல் மாதம் அந்த 14-15 தேதிகள் வரைக்கும் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்புகள் உலக அளவில் இருக்கும். பராபவ ஆண்டு ஆரம்பிப்பதற்கு முன்னாடியே அந்த கிரக சூழ்நிலைகள் அப்படி அமைஞ்சிருச்சு. இது இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா, அந்த தேர்தல் விஷயங்கள் எடுக்கிறோம் வச்சுக்கோங்களேன். இந்த செவ்வாய் சனி சூரியனுடைய இந்த இணைவு தேர்தலுக்கு முந்தைய கூட்டணி இருக்கு பாருங்க. இதுல நாம எதிர்பார்க்காத மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும். தேர்தல் முடிஞ்ச பிறகு ரிசல்ட் வந்துரும் பாருங்க. அதுக்கப்புறமும் பெரிய கூட்டணி குழப்பங்கள் இருக்கும் அப்படிங்கறதுதான் கிரகநிலையில பார்க்க வேண்டியது. இன்னொரு தெளிவா சொல்லணும்னா, உறுதியாக ஒரே ஒரு கட்சியுடைய ஆட்சி என்பது இந்த ஆண்டில் இருக்காது என்பது ஒரு தவறு போயிருக்கு. எந்த அடிப்படையில் நினைக்கிறீங்க? அது இந்த கிரகங்கள் தான். கிரகங்கள் 2வது 2 தலைவர்கள் இருக்காங்க பாருங்க. இந்த அரசியல் பெற்ற 2 தலைவர். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா கண்டக சனி, ஒருத்தருக்கு அஷ்டம சனி. விடுதலை பெற்று இருப்பது யாருன்னா, தாவேக தலைவருடைய விஜய்க்கு இப்ப யோகமா இருக்கு. இவர்களுக்கு அஷ்டமதி சனியிலிருந்து அவர் விடுபட்டு விட்டார். முடிஞ்சு போச்சு. அவர் கொஞ்சம் நம்ம பேசுறது கிரகநிலைகளை தானே சொல்றோம். நம்ம யாருக்காகவும் பேச வேண்டாம். ஏன்னா கடகத்தை சேர்ந்த அவருக்கு இப்போ வந்து அஷ்டமத்து சனி இருந்துச்சு, அது விலகிருச்சு. இன்னொரு அவருக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்றாரு, லாபாதிபதி. அவருக்கு வந்து கர்மஸ்தானத்துல உட்கார்றாரு. அப்போ மக்கள் செல்வாக்கு என்பது பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் மக்கள் செல்வாக்கு அவருக்கு அதிகப்படுத்தும் அப்படின்னு கிரகம். அவர் ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா சுக்கர திசை ராகு புத்தி போயிட்டு, சுக்கரனும் ஆட்சி ராகு உச்சம் அவர் ஜாதகத்துல. இப்போ எதேச்சையாக ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. நம்மகிட்ட எதுவுமே கிடையாது, யாரிடமே எதுவும் கிடையாது. தீர்மானிக்கிற இடத்துல நாம கிடையாது, திறன்கள் தான். சரி, நம்முடைய வாழ்வு. இப்போ நீங்க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அவரும் சிம்மராசியை சேர்ந்தவர் தான். சிம்மராசிக்கு அதிபதியான சூரியனும் உச்சம் தானே. அப்போ அவருக்கும் நல்ல விஷயங்கள் தானே நடக்குது. நேரத்துல அவருக்கு யோகம் இருக்கு. அதை நம்ம பேசியிருக்கோம். நம்ம யாருக்காகவும் பேசுறது அதே பேசியிருக்கோம். என்னன்னா, பாக்கிய ஸ்தானத்துல போய் சூரியன் உச்சமாக உட்கார்றாரு. அது அவருக்கு கொஞ்சம் யோகமான நேரம் தான். அதே கேது நடைபெறும் வரும்போது லாபஸ்தானத்தில் குரு. புரியுங்களா? அப்போ 7 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒரு இழுபறியாக லாபஸ்தானத்துக்கு குரு பகவான் வருவது சிம்ம ராசிக்கு ஆல்ரெடி இருந்துகிட்டு அவரும் கடை இருக்கும். மே மாதம் 26ஆம் தேதி வரை லாபஸ்தானத்துக்கு போற வரும். அப்ப தந்தையை விட தனையனுக்கு மகனுக்கு பெரிய யோகங்கள் இருக்கும் அப்படின்னு தெரியும். இது பெரிய ஒரு ரேஸ். பாத்தீங்கன்னா நீயா ரேஸ் இருக்கும். எப்படி பார்த்தாலும் ஒரு நிலையான ஆட்சி என்பது கொஞ்சம் இழுபறியாததான் இருக்குன்றது பஞ்சாங்கம் சொல்றது, நாம சொல்லல. புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்த ராமபுரா மறுநாள் காலை முடிசூட்டுவதாக இருக்க போது அவருடைய தாய் சிற்றனை அழைக்கிறான். நீ வந்து கைகையை அழைச்சு நீ காட்டுக்கு போகணும்னு அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ற. அப்ப அவர் சொல்றாரு, எங்க அப்பா சொல்லி என்ன நீங்க சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி காட்டுக்கு போயிடுறாரு. புனர்பூச நட்சத்திரத்துடைய சூட்சமத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் இந்த டைம் வந்து முழுமையாக 5 ஆண்டுகள் இருப்பது என்பது கடினம், இருக்க முடியாது. இது உறுதியா சொல்லிடல. ஆட்சி நிச்சயமாக யார் ஆட்சிக்கு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஒரு மாற்றம் ஏற்படுவதை உறுதியாக சொல்ல முடியும். அந்த புனர்பூச நட்சத்திரமும் அன்றைக்கு இருக்கக்கூடிய தேர்தல் அன்றைக்கு இருக்கக்கூடிய
கிரக நிலைகளும் நமக்கு சில உண்மைகளை ஒரு விருத்த நட்சத்திரங்கள் வருகின்ற போது அது உடைபடும் என்பது விதி. இப்ப பார்த்தீங்கன்னா சுவாதியில கடந்த ஆண்டு பிறந்த விசுவாச ஆண்டு இந்த ஆண்டு சதயத்தில் பிறக்குது. ஒரு 2 விஷயத்தை பார்க்கணும். நம்முடைய மாநிலம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா கடகராசனை கடகராசனை அப்போ எங்க இருக்காங்க இப்போ பாக்கிய சாத்துக்கு சனி போயிட்டாரு. நம்ம நாட்டிற்கு சுபட்சம் தான் வரப்போகுது இப்போ. 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் கடகத்துக்கு அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா 9ஆம் இடத்துல 10க்கு 12ல போய் உட்கார்ந்துருக்கிறார். 10 கோடி விரையப்படுறார். விரயமாயிருது. எந்த ஆட்சி வந்தாலும் விரயம். இந்த ஆட்சியை நிலைத்திருக்க முடியாது. இதைத்தான் நான் ஜோதிடத்தை முக்கியமா காரணம் என்னன்னா யாரோ பஞ்சாங்கம் ஒரு காரியத்தை சொல்வது அதை அப்படியே நாம் வழிமொழிகிறோம் என்பது மட்டுமல்ல. சில விஷயங்கள் என்ன காரணம் மக்களுக்கு எடுத்து செல்ல நேற்று சொல்லி ஆகணும். இன்னொன்னு இந்த மக்கள் சொல்லுவாங்கல்ல, ஏன் எங்களுக்கு சொல்லவே இல்லை, ஏன் எங்களுக்கு சொல்லவே இல்லை. இந்த பரபவாண்டில் கடுமையான நோய் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் எல்லாவற்றிலும் ஒழுக்கமாக இருந்து விட்டால் நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இன்னொரு குறிப்பும் குறிப்பிடப்பட்டுள்ளது, மரணம் நிகழும். இந்த நோயின் காரணமாக மரணம் நிகழும் என்ற குறிப்பு. அப்போ நிச்சயமாக இந்த நோயின் தாக்கம் வந்து கடுமையாக இருக்கும். எப்பவுமே சுய ஒழுக்கம் எல்லாவற்றிலும் கட்டுப்பாடு இருந்து விட்டால் தப்பிச்சுட்டு போயிடலாம். இப்போ இந்த மக்கள் பயப்படணுமா அப்படின்னு கேட்டா, இந்த நோய் ஏன் வருகிறதுன்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துடைய லக்கணம் கடக லக்கணம் அப்படின்னு வசதி. அந்த கடக லக்னாதிபதி கடகத்துக்கு வந்து இப்போ 6ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு அவர் அந்த கடகத்திற்கு வரப்போகிறார். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குருவுடைய பெயர்ச்சி தமிழகத்துடைய லக்னத்திற்கே அவருக்கு வரப்போகுது. அதுவும் ரோகஸ்தானம் அப்படின்னு சொல்கிற போது அங்க ரோகங்கள் பாதிப்பு நிறைய இருக்கும். அது ஒன்று. இரண்டாவது 9ஆம் இடத்திற்கு அதிபதியும் இந்த அப்புதான் அவர் வந்து உட்கார்றாரு. அப்படி வரக்கூடிய ஆட்சி என்பது ஒரு நிலைத்த ஆட்சி என்பது இல்லாமல் இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்ல இருந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி ஒப்பந்தங்கள் பேசி வரக்கூடிய ஆட்சியாக அமையவும் கூட்டணிகளாக ஏற்படக்கூடிய ஆட்சியா இருக்கும். வாய்க்கு யோசிக்க வைக்கிறது. இல்ல நாம பேசல. பஞ்சாங்கம் குறிப்பிட்டு தினங்கள் குறிப்பிட்டு நீங்க சொல்ல மாதிரி 10ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம். இன்னொரு விரயஸ்தானம் என்ன, 12 ராசிகளை காலபுருஷ தத்துவத்தில் பாத்தீங்கன்னா 12ஆம் இடம் விரயஸ்தானம். அங்கதானே சனி பகவான் இருப்போம், அங்கதானே செவ்வாய் இருக்காரு. நடைபெறுகின்ற காலகட்டம், நான் பேசிக் கொண்டிருக்கின்ற காலகட்டம் ஒரு விரயஸ்தானத்துல அப்ப விரயப்படுத்துகின்ற விஷயங்கள் நிறைய நடக்கும். இதுல முக்கியமா இந்த சனி பகவான் 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டே இருப்பார். கண்டிப்பா. அப்போ இதுல என்னன்னா இவர் மேஷத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னால டெக்னாலஜிகளா உலக அளவுல பெரிய வளர்ச்சி கொடுத்தோம். அதே மாதிரி ஆட்சி அளவுகள்ல தமிழகம்னு இல்ல உலக அளவிலேயே பல ஆட்சி மாற்றங்கள், அரசியல் தலைவர்கள் மாற்றங்கள், அரசியல் தலைவர்கள் நோய்வாய்ப்பட்டு இறத்தல், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடகத்துக்கு வருகிறார். அப்ப நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து பல அரசியல் தலைவர்கள் மடிவது, இதெல்லாம் வந்து நிறைய வரக்கூடிய ஆண்டுல நம்ம பார்த்தோம். சரியா சொன்னீங்க. கிட்டத்தட்ட கொரோனா பேசிஸ்ல பாத்தீங்கன்னா குரு நுரையெல்லாம் பாதிப்பாரு. புரியுங்களா? அப்ப வீசிங் ட்ரபிள் வரும், அதெல்லாம் பாதிப்புகள் அதிகரிக்கும். பல தலைவர்கள் வந்து இந்த பஞ்சாங்கம் குறிப்பிடுவது இந்த நோயின் காரணமாக மரணம் நிகழும் சொல்றாங்க. இப்போ அதற்குரிய வாய்ப்புகள் எல்லாம் இந்த பராபவ ஆண்டில் அதிகபட்சமாக இருக்கு. நம்ம கிட்ட வேண்டுகோள் மக்களை வைக்கணும்னா இந்த அந்த கொரோனா வந்து பாருங்க. அப்ப கிராமத்து மக்கள் கழனி வெளியில் வேலை பார்த்துருந்தாங்கல்ல, அவங்க யாரும் கொரோனா எதுவும் பண்ணவே இல்லை. இயற்கையான காற்று, இயற்கையான உணவு, இயற்கையான ஒன்றிணைந்தல், எந்த ஒழுக்கமான இங்க நகரத்துல தான் பெருசா பாதிக்கப்பட்டோம், பெரிய அளவு பாதிக்கப்பட்டோம். இப்பவும் சொல்ற மக்களுக்கு இந்த ஆண்டுல கொஞ்சம் நீங்க எல்லாவற்றிலும் கவனமாக இருந்து விட்டால் எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும். எல்லாவற்றையும் ஒரு மாற்று சக்தி இருக்கு. நம்ம வழிகாட்டுதல் மட்டும்தான் இந்த நேரத்துல இது நடக்கும். இதுல ஒரு சந்தேகம், தமிழகத்தை இந்தியாவை பார்க்கிற போது நம்ம அருகிலே இருக்கக்கூடிய இலங்கைக்கு இந்த ஆண்டு எப்படியா இருக்கும்? இலங்கை இந்த ஆண்டு ஒன்று பெரிய அளவு பாதிப்பு வருவதற்கு வாய்ப்பு இல்லைங்க. ஆனா இந்த ஆனி மாதத்திற்கு பிறகு ஒரு பெரும் புயல், ஒரு காட்டாற்று வெள்ளம், மழை இருப்பாங்க, அது இலங்கையும் சேர்த்து பாதி. அப்போ இந்த சனி பகவான் வந்து மீனத்துல உட்கார்ந்து செவ்வாய் சனி சேர்க்கை மீனத்துல இருந்துகிட்டு அவர் கன்னியை பார்க்கிறார் பாருங்க. அப்போ இலங்கைக்கு தமிழகத்துடைய தென்பகுதிகள் இலங்கை இப்போ வந்து இதுக்கு வந்து சில இயற்கை சீற்றங்கள் பாதிப்பு இருக்கலாம். இதுல இன்னொரு சந்தேகம் என்ன வருதுன்னா, சீன தேசம் இலங்கையை நிறைய விஷயங்களை ஆக்கிரமிக்குமோ, அதாவது இலங்கையுடைய வர்த்தகம், இலங்கையுடைய கடற்கரை கடற்பகுதி அமைப்புகள், இதுவெல்லாம் சீனாத்தினுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையக்கூடிய சாத்தியக்கூறுகளும் இலங்கை விஷயம் இருக்குங்க. சாத்தியக்கூறு இருக்கு. என்னன்னா இந்த சர்வதேச அளவுல பார்க்கின்ற போது இந்த ஆதிக்கம் செலுத்துகின்ற நாடுகளுடைய ஆதிக்கம் வரை நீ கண்டசம் ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. இந்த தென்பகுதி அப்போ பஞ்சாயத்துல குறிப்பிட்டாங்கன்னா சென்னையில் தொடங்கி செங்கல்பட்டு, கடலூர்,
புதுச்சேரி, இந்த மயிலாடுதுறை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த பகுதி முழுவதுமாக இந்த முறை கடுமையான சேதம் அடையும். அது தென் தமிழகம் கேரளா வரைக்கும் வேற வரைக்கும் போகும். அப்ப கடுமையான பாதிப்பு இருக்கு. அப்ப எல்லாவற்றிலுமே நம்முடைய மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த பதிவை நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். நமக்காக இல்ல. ஒரு வழிகாட்டுதல். கடந்த நேரத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, "நீங்க சொன்னீங்களா? நீங்க சொன்னீங்களா? இது உங்களுக்கு தெரியும் தானே? தெரிஞ்சது சொல்லியிருக்கலாமே." இப்ப தெரிஞ்சத நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதற்கு பிறகு மக்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய கையில. ஸோ பொருளாதார விஷயங்கள்ல கொஞ்சம் சிக்கனமாக இவர்கள் இருந்து கொள்வது என்பது அந்த ஒரு நன்மை. பெண்களுக்கு வந்து பாலியல் வன்முறைகளை நிறைய குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. அப்போ பஞ்சாங்கம் குறிப்பிடுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த பாலியல் விஷயங்கள்ல மிக கவனமாக இளம் பெண்கள் ஒரு விஷயங்கய்யா, இப்போ பராபவாண்டு பிறக்கின்ற பஞ்சாங்கம் இப்போ வருது. ஆனா கடந்த 1 மாதம் 15 விசுவாச ஆண்டுலயே அதனுடைய சாயல் நெறைய அடிக்குது பாருங்க. 10 வயது கிழவியிலிருந்து 7 வயது பெண் வரை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. நாள்தோறும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது செய்தி வந்துகிட்டே இருக்கு. ஏதோ ஒரு இது வந்துட்டு. அப்போ இந்த குற்றவாளிகளுக்கு வந்து ஒரு பயத்தன்மை என்பது இல்லாம போச்சு. அதான் முதல்ல சொல்லியிருந்தோம். காவல்துறை தன்னுடைய அதிகாரத்தை செலுத்த ஆரம்பிக்கும். அதாவது இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதற்கு எதிராக சட்ட திட்டங்கள் கொஞ்சம் இறுக்கமாக கொண்டு வரப்படும். அது வரக்கூடிய ஆண்டுல அப்படி நடக்கும். மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது, ஒரு பக்கம் சூரியனுடைய அமைப்பு. இந்த சூரியன் உச்சமாக இருக்கிறார். செவ்வாயுடைய அமைப்பு பார்க்கிறோம். மத்திய மாநில அரசுகள். இந்த அரசுகளுக்கு இடையிலே வரக்கூடிய பராபவ ஆண்டுடைய பிற்பாதியிலிருந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பா உருவாகும். இப்போ நாம ஒரு சின்ன தகவல மக்களுக்கு பேசுறோம். என்னன்னா, இப்போ 6 கிரகங்கள் ஒரே இடத்துல வந்துச்சு. அப்போ பார்த்தது ஈரான், அமெரிக்கா விஷயங்கள் நடந்தது. இப்போ ஒவ்வொரு கிரகமும் ஒன்றாக இணைவதும், மறு மாதத்தின் மறு நாளில் வேறு இடங்களுக்கு பெயர்ச்சியாவதும் நடந்துட்டே இருக்கு. இப்போ சூரியன் உச்சமாக இருக்கிற இந்த ஆண்டுல, நம்ம அதை மட்டும் வச்சு பேச முடியாது இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு ஆண்டுமே தமிழாண்டு பிறக்கிற போது சூரியன் உச்சமாக இருந்ததால அதுதான் சித்திரை மாதம். அதுதான் தமிழர்களா அவருடைய புத்தாண்டு. அப்ப வெறும் சூரியனை எடுத்துக்கிட்டு நம்ம சொல்ல முடியாது. முடியாது. சூரியன் 12 மாதம் 12 ராசியோட வந்துடுவார் ஆண்டுல. ஒவ்வொரு கிரகம் நகர்ந்துகிட்டே இப்ப சூரியனை பார்க்கிற கிரகங்கள், சூரியனோடு சேரக்கூடிய கிரகங்கள், சூரியனுடைய எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அந்த ஸ்தானாதிபதியுடைய தன்மை. இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம பார்க்க வேண்டியது. ராகு பார்க்கணும், கேது பார்க்கணும், நிறைய பார்க்கணும். இப்போ நம்ம வந்து முடிந்த வரையில் நிறைய தகவல் நம்ம நேரில் சொல்லியிருக்கிறோம். இப்போ இவர்கள் இந்த ஆண்டின் பரபவாட்டி தன்னை சுதாரித்துக் கொண்டு, நீ சொன்ன பொருளாதார ரீதியாக தன்னை கொஞ்சம் பத்திரப்படுத்திக் கொள்வது வழியாக நம்மை ஒவ்வொருவருமே சிறப்பாக இந்த ஆண்டு கொண்டு போகலாம். இதற்கு பெருசா பயப்பட வேண்டியதில்லை. சொல்லுவோம். ஒரு நல்ல ஆண்டாக பராபவ ஆண்டு இருக்கும். எப்படின்னா ஆண்டுடைய பிற்பகுதி நல்ல பொருளாதார வளர்ச்சி கொடுக்குது. ஐயா, நல்ல மழை பெய்யும். நல்ல வழி குடமுழுக்கு நிறைய நடக்காது. ஏன்னா குரு உச்சமாகிறார். ஆமா. தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர், ஏன்னா கனகத்துல குரு வராரு. தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவர் மத்தியிலே ஒரு நல்ல பொறுப்புக்கு வரப்போகிறார். நிறைய சூட்சமா சொல்லியிருக்கீங்க. அது ஆமா, சொல்லிட்டீங்க. அதான் உண்மைதான். அது வரும். அப்போ அதே மாதிரி ஒரு ஆன்மீகத்தைச் சேர்ந்த ஒருவர் தமிழகத்திலே ஆன்மீக பூமியாக இது மாறுவதும், ஆன்மீகத்திற்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பதும் மக்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாக பராபவ வருடத்திலே இருக்க போகிறது. இந்த மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும். இந்த ஆண்டு ஆன்மீக செழித்தீங்க. ஒரு ஆன்மீக செழிக்கும். ஆலய வழிபாடு கை கொடுக்கும். இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும். மனதிற்கு ஒரு வடிவை உண்டாக்குவது ஆன்மீகமாக தான் இருக்கிறார். அப்போ ஒரு நல்ல ஆண்டு பராபவ ஆண்டு. நிச்சயமா. பொதுமக்கள் சந்தோஷமாக காத்திருக்கலாம். நிச்சயமா.